இருக்கேன். ஒன்ஸ் நைட்டு நீங்கள் தூங்கலை இல்லை ப்ராப்பராக எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லைன்ற மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த கிரே ஹேர் வந்து ஏர்லி ஏஜஸ்லேயே பார்க்க முடியும். அதாவது அவங்களோட 25ஸ்லேயே நமக்கு வந்து பார்க்க முடியும். ஸோ இதை தாண்டி இன்னும் முக்கியமான ரீசன் ஜீன். எனக்கு என்னோட அப்பாக்கோ இல்லை என்னோட தாத்தாக்கோ இல்லை அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் ரொம்ப கம்மி வயசுலேயே 30 வயசுலேயே வந்து கிரே ஹேர் இருக்குது, அதுக்கு முன்னாடியே கிரே ஹேர்லாம் வந்திருக்குன்னா அதுவுமே ஒரு காரணமாக இருக்கும். அதை தாண்டி விட்டமின் டெஃபிஷியன்சி, விட்டமின் B12, DE இந்த டெஃபிஷியன்சிலாம் இருந்தாலுமே நமக்கு கிரே ஹேருக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதையும் தாண்டி ஃபீமேல்ஸில் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக பார்க்குறது இந்த ஹேர் பிரச்சனை, இந்த ஹேர் லாஸு, ஹேர் ஃபாலு, ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் யாருக்கு பார்க்க முடியும்னா தைராய்டு டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்குமே இந்த கிரே ஹேருக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்போ இதை எப்படி தடுக்கலாம் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள் கிரே ஹேருக்கான ரீசன் என்ன, எக்ஸாக்ட் ரீசன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணும். ஒன்று என்னோட ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி காரணமா,